அன்பான சின்ன பிள்ளைகளா, அழகான குட்டி பிள்ளைகளா, ஆர்வமா நீங்க டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலும், தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாலும், அதையெல்லாம் தூக்கி போட்டு சட்டுன்னு ஓடி வாங்க, சந்தோஷம் தேடி வாங்க. நண்டு சிண்டு நாத்தங்க எல்லாருமே ஓடி வாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழ் வாண்டு ஓடி வாங்க. நண்டு சிண்டு நாத்தங்க எல்லாருமே ஓடி வாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழ் வாண்டு ஓடி வாங்க. நான் சொல்ல போற கதை கேட்க ஓடி வாங்க, நான் சொல்ல போற கதை கேட்க ஓடி வாங்க. வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடி வாங்க, வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடி வாங்க. வாங்க 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 வாரத்துல ஒன்று வாங்க, வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க. நான் தான் ஜெயிப்பேன். இல்ல நான் தான் ஜெயிப்பேன். ஓ அச்சச்சோ. ஹே நான் ஜெயிச்சேன். ஹாய் வியூவர்ஸ், நானும் மிஸ்டர் பல்பும் ஆர்ம் ரெஸ்லிங் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். வழக்கம் போல மிஸ்டர் பல்ப் தோத்துட்டாரு. என்னதான் சாப்பிட்றாரோ, பார்க்க தான் பெரிய ஆளு, ஆனால் ஒன்றுமே இல்லை, ரொம்ப வீக். மிஸ்டர் பல், அப்படி நீங்கள் என்னதான் சாப்பிட்றீங்க? நான் வந்து பர்கர், பீஸா, லேஸு, குர்குரே இது மாதிரி நிறைய சாப்பிடுவேன். இதெல்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி தான் ஸ்ட்ரென்த் கிடைக்கும்? அப்புறம் என்ன சாப்பிடணும்? வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், டால்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டாதான் உங்கள் பாடிக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கிடைக்கும். விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வாக்கிங் ஜாக்கிங்லாம் போனால் உடம்ப நல்லா ஃபிட்டாக வச்சுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டாப்பிக்கை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இன்னைக்கு நம்ம லைன் கிட்டேருந்து கற்றுக்க போகிற ரெண்டாவது டாபிக் ஸ்ட்ரென்த். அக்கா சொன்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரென்த்தை விட இன்னொரு ஸ்ட்ரென்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராம்குள்ளே போகலாம், பார்த்து கற்றுக்கலாம். வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க. Jesus Christ, the real hero. TV heroes, eல்லாம் super
ஜபம் பண்ணு அது போதும், முட்டி போட்டு ஜபம் பண்ணு அது போதும். வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட உங்களுக்கு ஒரு வீடியோ கட்ட போகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும், ஓகேவா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? சரி, எல்லாம் கவனமாக கவனிச்சிங்களா? சில பேர் கூட கவனமாக கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதனால் திரும்பவும் இன்னும் ஒரு முறை கூட இந்த வீடியோவை நாங்கள் காட்ட போகிறோம். நீங்கள் கவனமாக கவனி. வீடியோ பார்த்தீங்களா? சரி, 2 டீம் இருந்தாங்கல்ல, அந்த 2 டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஜெயிச்சாங்க, ஒரு டீம் தோற்று போயிட்டாங்க. பாருங்க, அந்த இன்னொரு டீமும் தோக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணதுனால அந்த ஒரு டீம் தோக்குற அந்த சூழ்நிலையிலையும் அங்கே ஜபம் பண்ணி தேவனுடைய பலத்தினால என்ன பண்ணாங்க, அந்த டீம் ஜெயிச்சிச்சு. அதே போல தான் நீங்களும் உங்கள் ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொண்டு எல்லா காரியத்திலையும் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். இப்போ அந்த பலனை பற்றி நம்ம ஒரு வசனத்தை என்ன பண்ண போகிறோம், கற்றுக்க போகிறோம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏசாயா 41:10 ஆண்டவர் சொல்லியிருக்காரு. திரும்பவும் இன்னும் ஒரு முறை கூட கத்துக்க போறோம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏசாயா 41:10 ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீங்க கூட இந்த வசனத்தை விசுவாசிங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கும் என்ன செய்வாரு, ஒரு பலனை தருவாரு. வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கூட நம்ம ஸ்டோரி டைம்குள்ளே வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க ஒரு இந்தியன் பாக்ஸர் அண்ட் அத்லீட். இவங்க இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய இடத்துக்கு போய் விளையாடி நிறைய மெடல்ஸை வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் இவங்க ஒரு ஃபீமேல். நீங்கள் எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அவங்க தான் மேரி காம். இந்த மேரி காம் பார்த்திங்கன்னா 1 மார்ச் 1983 கங்காத்தே அப்படின்ற வில்லேஜில் அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்டஸ்ட் டாட்டர், அதாவது மூத்த மகளாக இவங்க பிறக்கிறாங்க. இவங்களோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா மேரி காம் கிடையாது, சுங்னேஜாங் அப்படின்றது தான் அவங்களோட இயற்பெயர். இந்த பேரை அவங்க பாட்டி அவங்களுக்கு வச்சாங்களா. அந்த பேரோட அர்த்தம் என்ன தெரியுமா, ப்ராஸ்பெரிட்டி. அவங்க பேரோடைய அர்த்தம் மாதிரியே இன்ன வரைக்கும் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ப்ராஸ்பரஸாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த மேரி காம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹைஃபையான ஃபேமிலியில் பிறக்கல, ரொம்ப புவர் ஃபேமிலியில் தான் பிறந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க தான் இந்த மேரி காம். இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா புவர் எலக்ட்ரிசிட்டி தான் இருக்கும். அடிப்படை தேவை கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் இந்த மேரி காம் வளர்க்கப்பட்டாங்க. இவங்களால் கறி மீனெல்லாம் அவ்வளோ ஈஸியாக சாப்பிட முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா இவங்க அம்மா அப்பா வயலில் வேலை செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு சொந்தமாக வயல் கிடையாது. அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஆடம்பரமாலாம் சாப்பிட முடியாது. ஸோ அதுலேயும் அவங்க கஷ்டப்பட்டாங்க. அண்ட் இவங்க ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்டில் பிறந்தாங்க. பாப்டிஸ்ட் சர்ச்சுக்கு தான் இந்த ஃபேமிலி போவாங்க. மட்டும் இல்லாமல் அந்த மேரின்ற பேர் எப்படி வந்துச்சு நீங்கள் கேட்கலாம். அந்த மேரின்ற பேர் அவங்களே அவங்களுக்கு வச்சுக்கிட்ட பேர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் விமனாக ஆனால் மற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்குன்றதுக்காகவும், தான் ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டணுன்றதுக்காகவும் தன்னுடைய பேரை மேரி காம் அப்படிங்கிறத அவங்க ஆட் பண்ணிக்கிட்டாங்க தன்னோட இயற்பெயரோட. இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை எக்யூப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க லோக்டாக் கிறிஸ்டியன் ஹையர் செகண்டரி மாடல் ஸ்கூலில் படிக்கிறாங்க.
அப்புறமா மணிப்பூர் யூனிவர்சிட்டியில் தன்னுடைய ஹையர் ஸ்டடீஸை முடிக்கிறாங்க. இவங்க ரொம்ப பொறுப்பான ஒரு அக்காவாக தன்னுடைய சிப்ளிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு கூட அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த வயலெல்லாம் போய் தன்னால் முடிஞ்ச உதவியை அவங்க செய்வாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க தான் இந்த மேரி காம். இவங்க ஒரு குட் கிறிஸ்டியனாகவும் இருந்தாங்க. இவங்க எப்பப்பெல்லாம் ஒரு போட்டிக்கு போகிறாங்களோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களாம், ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணுவாங்களாம். ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக ஏசப்பாவை சார்ந்து கொள்வாங்களாம். அதுக்குன்னு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமலாம் போக மாட்டாங்க. அவங்களோட 100% கொடுத்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு போவாங்களாம். மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் சக்ஸஸ் கிடைக்குதோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்த உடனே ஏசப்பாவோட ஸ்ட்ரென்த்னால தான் நான் என்ன பண்ணேன், ஜெயித்தேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இதனாலேயே அவங்க நிறைய கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் 5 வேர்ல்டு ரெக்கார்டை அடுத்தடுத்து வாங்கினதில்லை. இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விமன் தான் வந்துட்டு இந்த மேரி காம். மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எப்பப்பெல்லாம் இந்த பாக்ஸிங் ரிங்குள்ளே அவங்க போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து தாவீது கோலியாத் ஸ்டோரி தான் ஞாபகம் வருமா. அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த் உள்ள ஒரு கேர்ளாக இந்த மேரி காம் இருந்தாங்க. ஸோ இவ்வளோ சாதித்த ஒரு மேரி காம் பின்னாடி ஏசப்பா இருந்தனால, ஏசப்பாவோட ஸ்ட்ரென்த்தை அவங்க சார்ந்து கொண்டனால அவங்களோட லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உலகமே அவங்கள திரும்பி பார்க்குற அளவுக்கு அவங்க சாதனை படைச்சாங்க. இன்னமும் நிறையா படைச்சிட்ருக்குறாங்க. ஆமாம் குட்டீஸ், நம்ம வாழ்க்கையில் கூட எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. காடோட ஸ்ட்ரென்த் நமக்குள்ளே இருக்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியும். இந்த மேரி காம் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை வந்து ஒரு ரீசனாக வச்சு அவங்க வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் இவங்களுக்கு இவ்வளோ பேர் புகழ்லாம் வந்திருக்குமா? கண்டிப்பாக வந்திருக்காது இல்லையா? அவங்க வந்து அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணி தன்னுடைய லைஃப்பில் நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து முக்கியமாக காடோட ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்க சார்ந்து கொண்டனால அவங்க வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றம். நம்ம கூட காடோட ஸ்ட்ரென்த்தை சார்ந்து கொள்ளும் பொழுது நிறைய விஷயத்த நம்மளாலையும் சாதிக்க முடியும். ஓகே குட்டீஸ், இந்த வாரமும் நீங்கள் மேரி காம் லைஃப்பில் இருந்து நிறைய விஷயத்த கற்றுட்ருப்பீங்க. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய். टी चाय चाय टी टी हाँ टी चाय चाय टी नी टक्करे नी टप्पासे அப்ப என்னடா தலை வலிக்குதா? தலையில கை வச்சு ஏதோ பண்ணிருக்க? டேய், நான் உன்னை கேட்டா என்னடா அப்பா எடுக்கிற? இதில் உள்ளது புரோட்டீன், எனர்ஜி ரிச் சீரியல்ஸ் மற்றும் நியூட்ரியன்ட்ஸ். இது தருமே 3 மடங்கு அதிக ஸ்டாமினா. Boost is the secret of our energy. என்னாச்சு, என்ன பண்றீங்க நீ? ஒன்றும் இல்லைப்பா, போன வாரம் டாக்டர் கிட்ட போயிருந்தேன்னா நீ ரொம்ப வீக்காக இருக்குன்ட்டாரு. அதனால தான் எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பு ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகுறேன். எக்ஸசைஸ்லாம் நீ எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும்? இப்போ என்ன நீ எங்கே இருக்க பண்ணுற? இப்போ ஒரு 50-70 ஏஜில் உன்னால் இதெல்லாம் பண்ண முடியுமா? 50-70 ஏஜில் நான் ஏன் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்? ஏய், நம்ம லைஃபுக்கு இந்த மாதிரி பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ரென்த்துக்கு ஓகே தான். ஆனால் இதெல்லாம் டெம்பரரியானது தானே. அதுக்கு உண்மையான ஸ்ட்ரென்த் வந்து ஆண்டவர் தர பைபிளில் இருக்க அந்த வசனத்துல தான்டா கிடைக்குது. ஓகேவா? என்ன பசங்களா, நீங்களும் இந்த பூஸ்ட், காம்ப்ளான் இந்த மாதிரி டெம்பரரியான ஸ்ட்ரென்த் எல்லாம் சாப்பிட்றது இருக்கட்டும். ஆனால் இதை விட பைபிளில் இருக்க வசனத்தெல்லாம் படித்து உண்மையான ஸ்ட்ரென்த்தை பெற்றுக்கொள்ளுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்களா? ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா டெம்பரரியான ஸ்ட்ரென்த்து தான் கிடைக்கும். ப்ரேயர் பண்ணி பைபிள் படிக்கிறது மூலயமா தான் நம்மளுக்கு உண்மையான ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ஃபிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கலாம். ஜீசஸ் கிட்ட விசுவாசத்தோட ப்ரே பண்ணும்போது ஏசப்பா உங்களை கண்டிப்பாக ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூட வீக்காக இருக்க நேரத்தில் டாக்டருக்கு கால் பண்ணாமல் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணி ஸ்ட்ரென்த்தன் ஆகுங்க. நாங்கள் போயிட்டு அடுத்த வாரம் வரோம். பாய்.
ஜெயிப்போம் நாம் சேனைகளின் கர்த்தர் நம் பக்கம் உண்டென்றும் அச்சமில்லை. எளிதாக ஜெயிப்போம் நாம் சேனைகளின் கர்த்தர் நம் பக்கம் உண்டென்றும் அச்சமில்லை. உலகத்தில் இருப்பவரிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. உலகத்தில் இருப்பவரிலும் நம்மில் இருப்பவர் பெரியவரே. காலேபு போல சொல்லுவோம், தாவீது போல வெல்லுவோம். கிறிஸ்து என்னன் பக்கம் உண்டு, தோல்வி எனக்கில்லை. காலேபு போல சொல்லுவோம், தாவீது போல வெல்லுவோம். கிறிஸ்து என்னன் பக்கம் உண்டு, தோல்வி எனக்கில்லை. எளிதாக ஜெயிப்போம் நாம் சேனைகளின் கர்த்தர் நம் பக்கம் உண்டென்றும் அச்சமில்லை. எளிதாக ஜெயிப்போம் நாம் சேனைகளின் கர்த்தர் நம் பக்கம் உண்டென்றும் அச்சமில்லை. வாங்க 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 வாரத்துல ஒன்று வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க.